ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட 75வது நாள் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் தாமே கேட்டு பதில் கொடுக்கும்படியாக நம்மளோட இணைந்து ஜெபிக்கிறவங்க கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் மூலமா ஜெபிக்கிற அனைவரையும் கர்த்தர் 60 100 1000 ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாவுக்குள்ள நம்ம ஊழியத்துக்கு கடந்து வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு சின்ன வீடியோ போடும்படி கர்த்தருடைய ஏவுதல்னால இன்றைக்கு இந்த வீடியோ போடும்படி நாங்க கடந்து வந்திருக்கோம். எங்களோட நீங்க இணைந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தம் கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைய வேண்டும். பலன் அடைந்த உடனே இது போல காடு மேடு இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம் இது பாருங்க, சுத்தி பாருங்க. இந்த இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த இடங்கள்லாம் தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படியாக, தேவ செய்தியை அறிவிக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ண இந்த நாள்ல தேவனுடைய மகிமை நம் மத்தியில காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது என்னவென்று அப்போஸ்தலர் 1 படிங்க. 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடையறந்தவங்களும் என்னவா இருக்கணுமா? எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் இந்த நாட்களை நம்மள சாட்சியா இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு. இந்த பகுதியில கொண்டு வந்து தேவன் என்ன பண்ணிருக்காரு, ஊழியம் செய்யும்படி அநேக இடங்கள் நம்ம கடந்து போக கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்திருக்கார். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.